நீங்கள் தூங்குவதற்கு முன்பே இந்த ஜெபத்தை கேட்டதுண்டா? என் பாதுகாவலராகிய தேவதூதரே, இந்த ஜெபம் எங்கிருந்து வந்தது என்று யோசித்திருப்பீர்களா? இன்று நாம் இந்த ஜெபத்தின் வரலாற்றையும் இதில் அடங்கியுள்ள அழகான விசுவாசத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். புனிதர்களின் வரலாற்றின் பாகம் 5. கிபி 11 அல்லது 12ஆம் நூற்றாண்டில் கத்தோலிக்க மரபில் தோன்றியது. ஒவ்வொருவருக்கும் ஓர் வானதூதர் இருப்பதை நாம் ஆழ்ந்த விசுவாசத்தை கொண்டுள்ளோம். கிபி 17ஆம் நூற்றாண்டில் சென்ட் பிரான்சிஸ் டி சேல்ஸ் என்பவரால் இது பிரபலமானது. காவல் சமணசி என்றால் காவல் தேவதூதர் அல்லது பாதுகாவல தேவதூதர் என்று பொருள். திருப்பாடல் 91:11 கூறப்பட்டுள்ளபடி, நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். மத்தேயு 18:10 இயேசு வான தூதர்களை தம் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். இதிலிருந்து ஒவ்வொருவருக்கும் ஓர் தனிப்பட்ட தேவதூதர் இருப்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இன்றைய உலகம் பதற்றமிக்கதும் குழப்பமிக்கதும் ஆனாலும் இந்த ஜெபம் நமக்கு அமைதி அளிக்கிறது. பொதுவாக பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதல் ஜெபம் இதுவே. அதே சமயம் பெரியவர்களும் இந்த ஜெபத்தை நம்பிக்கையுடன் ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து இந்த ஜெபத்தை நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்கள் தேவதூதர் எப்பொழுதும் உங்கள் அருகில் இருப்பார் என்பதை நினைவு கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பார்க்கிற நீங்களும் என்னோடு சேர்ந்து காவல் சமரச ஜெபத்தை ஜெபியுங்கள். எனக்கு காவலாய் இருக்கிற இறைவனின் வானதூதரே, இறைவனின் கருணையால் உன்னிடம் ஒப்புவிக்கப்பட்ட எனக்கு ஞான ஒளியை தந்து தீமைகளில் இருந்து காத்து நடத்தி ஆண்டருடும். ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.